அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் பொழுது தொழிலில் சில இடையூறுகள் வரலாம். பணிச்சுமை அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல் தாமதமாக வந்து சேரலாம். எளிதாக முடிய வேண்டிய காரியங்களை கூட போராடி பெற வேண்டியிருக்கும். உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுத்ததன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது. மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் முன்பாக யோசித்து செயல்படுவதும் அவசியம். பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். மேலும் மாத தொடக்கத்தில் புத பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் வைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தாய் வழி ஆதரவு உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கிடிபிடி மாறும். அவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். குடும்பஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு
ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருவது பொன்னான நேரம். புதிய பாதை புலப்படும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். மேலும் ஜூலை 11ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கின்றார். அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் தனவரவு தாராளமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்ப முன்னேற்றம் கூடும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். தான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற விடாமுயற்சியுடன் எப்பொழுதும் விளங்குவீர்கள். செயல்களில் சுறுசுறுப்பு, நேர்மை, சமயோஜிதமாக நடந்து கொள்வது, எல்லோரிடத்திலும் லாவகமாக பேசி பழகி உறுதியுடன் திடபுத்தியுடன் செய்து காட்டும் தன்மையில் உங்களுக்கு நிகர் நீங்களே. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற முதுமொழியை போல் உங்களுக்கு உங்களின் முன்கோபமே எதிரியாக இருக்க முடியும். துர்ஸ்தானமான 6-12 இரு நிழல்கோள் நின்று உங்களுக்கு தவிர்க்க முடியாத சில இடர்பாடுகளையும் சோதனைகளையும் வீண் விரயங்களையும் திடீர் பயணத்தால் பொருளாதார இழப்பையும் உண்டாக்கக்கூடும். புதிய முயற்சிகளை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றாட பணிகளில் கவனம் செலுத்தி செயல்படுவது மிகவும் நன்மை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சற்று ஒத்திப்போகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுய தொழில் முன்னேற்றம் நல்ல பலனடையும். ஜென்மத்தை பாபர் பார்வையிடுவதும் தனகாரகன் தனபாவத்தில் அமர்ந்து ருணரோக அஷ்டம பாவங்களை பார்வையிடுவதும் சிறப்பு தரும் விதமாக கருத முடியவில்லை. புதிய புதிய பிணிகள் வந்து போகலாம். உடன் இருப்பவர்களை மறைமுகமாக பாதகமான செயல்களை செய்து வருவதும் கௌரவத்தை குறைக்கும் விதமாக செயல்படுவதும் உங்களால் அறிய இயலாது. முகஸ்துதிக்கு கட்டுப்படுவது நன்மை தராது. உடல் உறுப்புகளில் முழங்காலுக்கு கீழ் பிணிகளும் தளர்ச்சியும் நீர் வடிதலும் போன்றவைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகம். எனவே உணவு முறையில் கட்டுப்பாடு தேவை. அதிவேக பயணம், கவனக்குறைவு இவைகளை தவிர்க்க வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் செயலாற்றுவது பல விதத்தில் நன்மை பயக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. பெண்களுக்கு சட்டென உணர்ச்சி வயப்பட்டு வார்த்தைகளில் தகாத சொற்களை உபயோகப்படுத்துவதை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு பல முன்னேற்றம் உண்டு. அடுத்தவர் குடும்ப விஷயத்தில் அதிக அக்கறை கொண்டு உதவிகள் செய்து வந்தாலும் அதன் மூலம் சில அவப்பெயர்களையும் கௌரவம் பங்கப்படுவதும் சந்திக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளிடத்தில் அன்பை காட்ட தவறமாட்டீர்கள். உத்தியோகத்தில் நெருக்கடி, சலிப்பு, வெறுப்பு, பணிச்சுமை, இடமாற்றம் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் குழப்ப நிலையில் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு முரட்டு பிடிவாதம், வீண் வம்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அலட்சியம், கல்வியில் கவனமின்மை இவற்றால் தடுமாற்றம் உண்டாகும் என்பதால் நிதானம் தவறாமல் அடுத்தவர்களின் கூற்றை கவனித்து பெற்றோர் கூறும் அறிவுரைப்படி நடந்து கொள்ள வேண்டும். கல்வியில் கவனம் சிந்தாமல் சிதறாமல் அக்கறையுடன் எதிர்கால கனவுகளுடன் படிப்பில் முழு முயற்சியை கையாளுவதே உகந்தது. அரசியல்வாதிகளுக்கு துதிப்பாடுபவர்களுக்கு கட்டுப்பட்டு சுய சிந்தனைகளை தவறவிடுவது வருங்கால அரசியல் வாழ்வை கேள்விக்குறியாக்கிவிடும். உங்களது சுய சிந்தனையுடன் உங்களின் கடமைகளில் இருந்து விலகாமல் செயல்புரியுங்கள். கௌரவம் கிடைக்கும். இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு துயரங்களை போக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.